வசந்த் டிவி பார்த்துட்டு இருக்க எல்லா ஆண்ஸ்க்கும் எல்லா பெண்ஸ்க்கும் எல்லா குட்டீஸ்க்கும் எல்லா பட்டீஸ்க்கும் பெரிய சல்யூட்டு. இந்த சண்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரோட்ல வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹெல்மெட் போட்டிருக்காங்க. ஆமாம், பாதியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காரவங்களும் ஹெல்மெட் போட்டுருக்காங்க, சின்ன குழந்தைங்களும் ஹெல்மெட் போட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சேஃப் டிரைவாக இருக்கணும்ட்டு பல காலங்களில் வந்து நம்மளாம் ஆசைப்பட்டோம். பட் அது வந்து இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. நல்ல விஷயம். இதில் என்னென்ன இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ஹெல்மெட் போடாதவங்களை பிடிச்சா ஃபைன்லாம் கேட்கறதே இல்லை. டக்குன்னு சாவி எடுத்து வச்சுக்கிறாங்க, இல்லை வந்து லைசன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்து போய் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஹெல்மெட் போட்டுக்கிறாங்க. ஆமாம், சிட்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 93% பேர் வந்து ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டுறாங்க. ஆமாம், அந்த 7% பேர் தான் யாருன்னு தெரியல. அவங்க சீக்கிரமா ஹெல்மெட் வாங்கிடுங்க, இல்லைன்னா பிடிச்சாங்கன்னா பொழுத்திக்கு போட்டுவாங்க. சரி, ஓகே, நம்ம சீரியஸான விஷயம்லாம் போயிட்டு நம்ம நார்மலாக நம்ம வீடியோஸ்க்கு போகிறோம். இந்த வாரம் வீடியோஸ் வந்து செம்ம எக்ஸைட்டடாக இருக்க போகுது. ஆமாம், சூப்பர் வீடியோஸ்லாம் வந்து நைட்டே நான் சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டேன். நீங்களும் பார்க்கணும் ரெடியாக இருக்கீங்க பழகுது. சரி, கோச்சிக்காத, கை தட்டி கொடுத்தது தப்பு தான். தயவு செஞ்சு வீடியோஸ் சேர்த்துணும் ப்ளீஸ். வா வீடியோஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசும்போது பார்த்தீங்கன்னா நாக்கும் பல்லும் ரொம்பவே முக்கியம். ஆமாம், பல்லு வலி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். அது கிட்டத்தட்ட நம்ம வாய்ஸ் வந்து பெருச்சிட்ட மாதிரி. ஆமாம், நம்மளால அதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியாது. அதுவும் பல்லில் வந்து பல வெரைட்டி இருக்குது. ஃப்ரண்ட் பல்லு, பேக் பல்லு. இந்த நம்ம நார்மலாக வந்து சிக்கன்லாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்டான ஐட்டம்லாம் ஃப்ரண்ட் பல்லு வச்சிரும், ஹார்டான ஐட்டம்லாம் பேக் பல்லு வச்சிரும். இந்த 2 பல்லும் ரொம்ப முக்கியம். நான் எதுக்கு டாபிக் விட்டு நான்வெஜ் கிட்ட போயிருக்கிறாங்க பாரு. அதனால பல்லு வலிக்கும் போது நம்ம பேச ட்ரை பண்ண தேவையில்ல, அதுக்கு அமைதியாகவே இருக்குது பெட்டர். பேச ட்ரை பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், நான் பேச மாட்டேன், இப்படி தான் பேசுவீங்க. கன்றாவே இருக்குதுப்பா, பாருங்களேன். I'm not saying by uniform. Well, I mean, there might have been one there, but, Why do you want to go to Disneyland? I want to ride Buzz Lightyear. I'm not wise anymore. Oh. 4? Yeah. That's 6 more than 2. 2 more than 2. You're not doing research. Eric's not here. He's standing right there. He's laughing at me. There's no Eric. Eric's on the road. There. He's not here. He jumped out the freaking window. Is he okay? Where's What happened? We're gonna get married. You and Captain America? Yeah. No. Oh, I don't want anybody here. Are you going to take advantage of me? That's a skeleton or something. Hey, you didn't die today. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெரியாமல் நடக்கிறது, தெரிஞ்சு நடக்கிறது, பிளான் பண்ணி நடக்குது. 3 விஷயம் இருக்கு. தெரியாமல் பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் நடந்தால் அது நடக்கும்ட்டு தெரியாமல் நம்மளே போய் பண்ணிடுறது. தெரிஞ்சு அது பண்ணால் அது நடக்கணும்னு ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 253 எக்ஸாம்பிள் யாருன்னா பண்ணி வச்சிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம திருந்தாமல் வாண்டடாக போய் பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வாண்டடாக பண்ணுறது. ஆமாம், அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்காக நம்ம வந்து பிளான் பண்ணி அவங்களை கவுத்து விடுறது. ஸோ இந்த 3 விஷயத்தினால தான் பயங்கரமான ஆக்சிடென்ட்லாம் நடக்குது. அதில் முதல் ஆக்சிடென்ட் வீட்டுக்குள்ள விபரீதம். டாபிக் நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குவா. வீட்டுக்குள் விபரீதம் பாருங்களேன்.
பாத்தீங்களா வீட்டுக்குள்ள என்னென்னலாம் விபரீதம்லாம் நடக்குது. அதெல்லாம் ஒழுங்கா பண்ணணும்னு நினைச்சீங்களா கரெக்டா எதுவுமே நடக்குது. ஆனா இது மாதிரி எதனா சித்துகளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் பாத்தீங்கன்னா ஹெவி டேமேஜ் வரும், அப்புறம் பேண்டேஜ் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நார்மலாக சின்ன சின்ன அடியோட போயிட்டா பிரச்சனை இல்லைங்க. ஸோ ஹெவி டேமேஜ் வரும்போது தான் அப்போ தான் நம்மளுடைய மைண்ட் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும். செம்மையா போயிட்டு இருக்க நம்ம ஷோல ஒரு சின்னதா ஒரு பிரேக் எடுத்துட்டாங்க. அது வரைக்கும் நான் இங்கே தான் உட்காந்துக்கணும், வேற வழியில பிரேக். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பாத்துருக்குது ஃபன் வாங்கிட்டு இருக்குது. நான் உங்க சரவணகுமார் வந்திருக்கேன். உங்களுக்கான வீடியோ ஜிகு ஜிகு ஜிகுன்னு வந்துட்டே இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வீடியோஸ். எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஓட்டும் போது ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணுவீங்க, சிக்னல். ஆமாம், ரெட்டு, க்ரீனு, எல்லோ. ரெட்டுனா பார்த்தீங்கன்னா போகக்கூடாது, க்ரீன்னா பார்த்தீங்கன்னா தாராளமாக போகலாம், எல்லோலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்துட்டே இருக்காங்க, கொஞ்சம் பொறுமையாக வாங்க அப்படின்னு தான் வந்து ஒரு விதி அமைக்கப்பட்டுள்ளது. அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எதுக்கு இதை சொல்ல வந்தோம்னா, ஸோ அடிப்பட்டா வலிக்கும்னு தெரியும், தீயில கை வச்சா சுடுன்னு தெரியும், சில்லுன்னு தண்ணி வச்சா விரைச்சி போயிடும், இந்த 3 விஷயம் தெரியும். ஆனால் அது தெரிஞ்சிருந்தும் அது வந்து விடாப்படியாக பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்க தெரில, உங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஐக்யூ பவர் இல்லை. அதனால வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னா ட்ரை பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குங்க. ஆமா, ட்ரை பண்றது பாத்தீங்கன்னா நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு ட்ரை பண்றது, ஓகே நல்லா மார்க் எடுத்து நல்லா பிளேஸ் ஆகணும், நல்ல ஆஃபீஸ்ல போகணும்னு ட்ரை பண்றது. ஒரு விஷயம் வந்து நம்ம அப்பாவாலே அம்மாவால முடியல, நம்ம ட்ரை பண்ணி அதை பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் ட்ரை பண்றது தப்பே இல்லை, யாரும் தப்புன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனா சில விஷயம்லாம் இருக்கு, புரியுதுங்களா? உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கோம். இதுக்கு மேல நான் இழுக்க விரும்பல, டைரக்டா வீடியோஸே பாத்துருங்க. பாருங்க. Okay. All right. Mom, come here. Mom. Oh, wait. Hey. No. No. Oh my gosh. Oh my gosh. Break her toe? Brian. Mom, look up, Mom, look up at your daughter right now. Look up at your daughter. Mom, look up at your daughter. Look at Take a taste. சிக்கு புக்கு தொடர்ந்து வீடியோஸ் போயிட்டே இருக்கு. நடுவில் ஒரு சின்னதா பிரேக். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்குது ஃபன் வாங்கிட்டு இருக்குது. நான் உங்க சரவணகுமார் வந்திருக்கேன். உங்களுக்கான வீடியோஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. பார்க்கலாமா? 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம். ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஜென்மத்தில் தப்பு பண்ணால் அடுத்த ஜென்மத்தில் வந்து அதுக்கான தண்டனையை அனுபவிச்சே ஆவான்ட்டு ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கலிகாலம்னு சொன்னோடனே என்ன ஆரம்பிச்சாங்க, இந்த ஜென்மத்தில் நீ தப்பு பண்ணால் இந்த ஜென்மத்திலே வந்து தண்டனை அனுபவிச்சணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொன்னாங்க, இன்னைக்கு நீ தப்பு செஞ்சீங்கன்னா நாளைக்கே தண்டனை அனுபவிச்சணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ட்ரெண்டே மாறி போச்சு. இப்போ தப்பு செய்யணும்னு நினைக்காலே அப்பவே நம்மளுக்கு தண்டனை கிடைச்சிது. ஆமாம், இதனாலே பாதி பேர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னடா பூச்சாண்டி காட்டுறேன்னு நினைக்கிறீங்களா? என்கிட்ட கையில் ப்ரூஃபோட வச்சுருக்கிறேன். அந்த ப்ரூஃபை நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு, லவ்வர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் சொந்தக்காரங்களுக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்துட்டு வரங்க, கீழ் வீட்டுக்காரங்க யாருக்குமே வந்து தப்பு பண்ணணுன்ட்டு ஒரு நினைப்பே நீங்கள் வந்து பண்ண மாட்டீங்க. ஆமாம்,
குட் பாய் ஆயிடுவீங்க எல்லாரும். அந்த வீடியோ பார்க்கலாமா? அது பாயிட்டோன்னே எல்லாரும் குட் பாய் ஆகணும். பாருங்க. பாத்தீங்களா, நான் சொன்னது உண்மை தானே. ஆனா நீங்க சில கேட்டகரி இருக்கும், 3 கேட்டகரி இருக்கும். ஆமா, அதுல பாத்தீங்கன்னா ஒரு கேட்டகரி வந்து சொன்னோடனே கேட்கற கேட்டகரி இருக்கும், இன்னொரு கேட்டகரி ஒன்று இருக்கும். இதெல்லாம் பார்த்து 5 கேட்டகரியில் நம்ம தைரியம் தான், இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் காமி, அப்பதான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு நான் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் வச்சிருக்கேன். அதை பார்த்து நீங்க திருந்துங்களா ப்ளீஸ், உங்களுக்காக தான் வந்துட்டே இருக்கு பாருங்க. one can kiss her, we can't touch her, but she can still suck. இன்னொரு கேட்டகரி ஒன்று இருக்கு, என்ன பண்ணாலும் நான் திருந்த மாட்டேன் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அவங்களுக்காக ஸ்பெஷலாக கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து வந்து வச்சிருக்கேன். அது பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் திருந்துருவீங்க. ஏன்னா நீ பெரிய காந்தி மாதிரி திருந்துருவீங்க கேட்குறேன். பதில் நீ திருந்துடான்ட்டு சில பேர் சொல்லுவீங்க. அந்த 3வது கேட்டகரியில் தான் நானும் இருக்கேன். உங்களோட சேர்ந்து தான் அந்த வீடியோஸ் நான் பார்க்க போகிறேன். கண்டிப்பாக நான் திருந்திடுவேன் இந்த வாட்டி. வீடியோஸ் போடுங்க. He's just a baby.
Come in. Come in. Chewie, come in. ஹெல்மெட் போறது ரொம்பவே நல்ல விஷயம்னு நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி சேஃப்டியான விஷயம். ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு கடுப்பு இருக்கு. இனிமேல் வந்து 20,000 ரூபாய் வண்டியா இருந்தாலும் சரி, 2 லட்சம் ரூபாய் வண்டி ஏத்தன ஓடி இருக்காங்களா, அவங்கள எல்லாரும் ஹெல்மெட்டை போட்டு மூஞ்ச கவர் பண்ணி தான் போகணும். இனிமேல் சீன் போட முடியாது. இன்னும் ஹேர் ஸ்டைல் நீங்க வீட்டுல சீவனாலும் ஆபீஸ்க்கு போனீங்கன்னா பயம் மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கும், அதையும் மாத்த முடியாது. ஸோ சில டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் மாத்தலாம். ஆனா சேஃப்டி இல்லைன்னா இதுக்கு முடியாதுங்க. அதனால தயவு செஞ்சு எல்லாரும் ஹெல்மெட் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோல நெக்ஸ்ட் வீக் உங்களை சந்திக்க முடியும். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் உங்கள் சரவணகுமார். பேர் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு, ஆனா நானு அப்படிதான் இருக்கேன். ஓகேங்க, அடுத்த வாரம் சந்திக்கிறேன். பாய்.